வெல்கம் டு பெங்களூர் தமிழன் சேனல். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் சிஸ்டர் வந்து ஸ்வீடன்லேருந்து வந்தா, அவள்கிட்ட சில சிஸ்டருக்கு மரியாதைலாம் இப்போ தாங்க கொடுக்குறாங்க, கேமரா பின்னாடி கொடுக்க மாட்டாங்க. அவளை வந்து அங்கே மட்டும் கிடைக்கிற சாக்லேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். இது இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நீ தான் சொல்லுவோம். இது கிடைக்காது, இது இந்தியாவில் கிடைக்காது. ஓகே, இதெல்லாம் கூட கிடைக்கும், இது கிடைக்காது. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, எல்லா சாக்லேட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சாக்லேட்ஸ் இருக்குன்னு ஓகே, சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன நேம்? மரபு. மராபு. மராபு. இங்க இருக்கிற இது என்ன டேஸ்ட்ல இருக்கும் ஆக்சுவலா? இது கம்பேரிசன் இந்தியால என்ன சாக்லேட்? டெய்ரி மில்க். டைரி மில்க். இங்க டெய்ரி மில்க் எப்படி ஃபேமஸோ அங்க மராபு தான். ஓகே, சோ இது இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? இது கிட்ட காமிக்கலாம். இது மராபு. சோ இதுல டெய்ரி மில்க்ல எப்படி ஃப்ளேவர்ஸ் வருதோ அதே மாதிரி இதுலயும் வரும். ஃப்ரூட் அண்ட் நட் எல்லா ஃப்ளேவர்ஸும் வரும். ரைசன்ஸ் அந்த மாதிரி. சோ இது ஜெல்லியா? இது வந்து கேண்டிஸ். ஜெல்லி மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்க வந்து கேண்டிஸ் அண்ட் செட் சொல்லி நிறைய வச்சிருப்பாங்க, டிஃபரெண்ட் வெரைட்டி. அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வெரைட்டி. ஒரிஜினல். இது டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியாதா? சாப்பிட்டதே இல்லையா? சரி. ஸோ பார்த்தீங்கன்னா இதான். ஸோ மூணாவது இதை பார்க்கும்போது எனக்கு இந்த டிஷ்யூ இருக்குது தெரியுமா? ஃபேஸ் டிஷ்யூ அந்த மாதிரி தான் இருக்குது பேக்கு. ஸோ தேர்டாக பார்க்க போகிறது என்ன நேம் சுஜி? பாப்பிங் கேண்டி. இது என்னன்னா நம்ம ஊர்ல வந்து சின்ன சின்ன பொரியெல்லாம் இப்படி வாயில போட்டா வெடிக்குங்கெல்லாம் ஒன்று இருக்குல்ல, அதுக்காகவே அந்த இது அங்கேயும் இது கொஞ்சம் ஃபேமஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது ஏதோ ஓகே, இது வந்து இந்த சாக்கோ பை. சாக்கோ அதேதான், அது மரபுல அதே பிராண்ட். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது மரபுல சாக்கோ பை. இது லாஸ்ட்டாக வரும். மொத்தம் கலாச்சிட்டு இருக்கான். ஓகே, இது வந்து இது வந்து அந்த நாட்டோட பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி. ஓகே, அந்த நாட்டு கடலை மிட்டாய் தானா? இல்ல, வேஃபர் மாதிரி ஒரு பிஸ்கட் மாதிரி. அதுல வந்து சீஸ் அந்த காய்கறி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஓகே, சோ இது என்ன ஹோல்? இது வந்து ரிட்டர்ஸ் போட்டோட ஹோல் ஹேசல்நட் சாக்லேட். ஓகே, இது எப்படி இருக்கு? ஓகே, கடலை மிட்டாய். ரேசர்ன்றது அது ரேசர் தானே இது இருக்கு. ரிட்டர்ஸ் போட்டோ. ஓகே, ஸோ அதுக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன சுஜி? இந்த இது சாப்பிட்டது இல்லையா நீ? இது சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்டிருக்கியா? இது வந்து ஸ்வீடன்ல வந்து ஃபேமஸா லிக்கரிஷ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸ். லிக்கரிஷ்ல வந்து இது வந்து ஒரிஜினல் ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு சாக்லேட். ஓகே ஓகே. இது பேர் வந்து லிக்கரிஷ், அதுக்கு தமிழ் பேர் வந்து அதிமதுரம். அதிமதுரம். அதுல நம்ம நாட்டுல வந்து மெடிசன்ஸ் எடுப்பாங்க, அங்க சாக்லேட் செய்வாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு 3 வெரைட்டி ஆஃப் கிட்கேட் சாக்லேட். ஏதோ ஸ்வீடன்ல தான் ஐட்டம். என்ன ஐட்டம்? அதுதான் ஸ்வீடனோட லிக்கரிஷ்கான மெயின். இது வந்து குட்டியா வாங்கிட்டு வந்திருக்கனா, அதையே இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஏதோ இது என்ன சுஜி? ஆனியன் டிஷ்யூ பண்டில் மாதிரி இருக்கு. கேப்சிகம்லாம் போட்டிருக்கு. அங்க வந்து இது வந்து கிராக்கர்ஸ் மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஒரு நம்ம வந்து மக்காச்சோளத்தை கார்ன், அது என்ன பாப்கார்ன் மாதிரி செஞ்சு சாப்பிடுறோம்ல, அவங்க இதை வந்து தட்டை மாதிரி தட்டி ஒரு சர்க்கிளா வச்சுட்டு அதை அவுக்கு சாப்பிடுவாங்க. ஆமா, அது இந்த இதுல சைனீஸ்லாம் சாப்பிடுறது. சரி, லாஸ்டா இந்த சாக்லேட். இது வந்து ஹெட்ஸ். ஓகே, ஃபைன். இது வந்து கிட்டத்தட்ட இந்த கிட்கேட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து 40 crowns. அப்போனா ஒரு 400 rupees வரும். ஒரு பீஸா? ஒரு பீஸ் இல்ல, ஒரு இது செக் பண்ணு டைரி மில்க்ல. ஆல்சோ ஒன் மோர், இது என்னன்னா பிரைஸ் எல்லாம் சொல்லலாம். ஆனா ஸ்வீடன்ல வந்து இங்க இருக்கிற எம்ஆர்பி கான்செப்ட் எதுவுமே அங்க கிடையாது. ஒவ்வொரு ஸ்டோர்லயும் ஒவ்வொரு ஸ்டோர் பிரைஸ். அப்படியா? ஆமா, எம்ஆர்பி கான்செப்டே கிடையாது. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே எம்ஆர்பின்றது இருக்காது. அவன் என்ன ஸ்டோர்ல என்ன பிரைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அது லீகலி ஓகே. அப்போ எல்லா கடைக்கும் போய் கேட்கணுமா எவ்வளவு பிரைஸ்? நம்ம வந்து எந்த கடையில பெஸ்ட்ன்றது வந்து ஒன்னு அதிகமா இருக்கும், ஒரு கடையில ஒன்னு கம்மியா இருக்கும். ஃப்ராட் பசங்களா? சோ இது ஓபன் குள்ளையா இருக்கு. டைரி மில்க் சில்க்னாலும் சரி எதுனாலும் சரி 300 ரூபாய்க்கு கீழ தான் வருது. அது காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் இது வந்து என்னன்னா 250 கிராமே 335 ரூபாய் தான் வருது.
அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இல்ல இது வந்து கம்பேரிட்டிவ்லி மத்த கடையில எல்லாத்துலயுமே 50 krona 450 ரூபாய் வரும். இந்த கடையில மட்டும் தான் இது வந்து வில்லிஸ்ன்ற கடையில மட்டும் தான் இது வந்து 400 ரூபாய்க்கு வாங்கலாம். ஓகே. மத்த எல்லா கடையிலயும் அதுதான் தான். சரி ஓகே, நம்ம சாப்பிடும்போது நீ பிரைஸ் சொல்லு. இது வந்து 5 krona 50 ரூபாய். ஃபர்ஸ்ட் இத டேஸ்ட் பண்ணலாமா? ஆமா. சிரிஞ்சு மாதிரி இருக்கு. தெரியல. அதிமதுரமா? ஆயுர்வேதிக் தான். இது ஏதோ பேஸ்ட் ஒட்டும் தெரியுமா? சுஜி ஆயிரமே ஒட்டிக்காத சாப்பிட்டா. ஆஹா கொஞ்சம் பல்லு வந்துகிட்டு பல்லு காட்டுனா வந்துகிட்டு கலராயிரும். சுஜி இந்த காமெடி பாத்திருக்கியா? ஒருத்த புது மாப்பிள்ள இந்த நான் வந்து ரொம்ப கலரா இருக்கு. நானே கலர் ஆகணும்னு சொல்லிட்டு கலர் மாப்பிள்ள கம்மி ஏண்டா பல்லாது வெள்ளையா தெரிஞ்சிருக்கும். நீ ஒரு பேஸ்ட் கொடுத்து பல்ல கூட இல்ல நீ மசாலா ஆக்சுவலா நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் லிக்கரிஷ் ட்ரை பண்ணதில்ல. பல்ல காமி கரெக்டா இருக்கு. பல்லு வெள்ளையா இருக்கு. ஐயா கவாப் சாக்லேட் இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மாதிரி கசாயம் ஆமா. அரைச்சு ஐயோ அழுகாயிட்டு கருப்பெல்லாம் எவ்வளமா இருக்குது. வேஸ்ட் பண்ணாத. டேஸ்ட் பண்ணாதயா. நீங்க சாப்பிடுங்க. சித்தப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க மெடிசின். ஆக்சுவலா இது வந்து ஸ்வீடன்ல ஃபுல்லா கேண்டிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியால மெடிசின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வேஸ்ட் பண்ணோம்னா வேற என்ன பண்ணுங்க? அதான் சொன்னேன் எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க நீங்க. நான் இது ஒண்ணு தான் நான் இது வந்து பிரைஸ் கேட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கும். அது ஸ்வீட்டே கிடையாது. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு இந்த பாக்கெட்டோட? இது வந்து ஒரு 35 crowns இருக்கும். 35 crownsனா ஒரு 300 ரூபாய் வரும். புளிப்பு மிட்டாய். சோ இதுல வந்து ஓய் நம்ம ஊட்ட ஆரஞ்சு மிட்டாய். இதுவும் அதிமதுரம் தானா? இந்த Black கலர். ஆமா ஆமா. சரி நம்ம அதை டேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணாச்சு. ஆரஞ்சு மிட்டாய் டேஸ்ட் பண்ணுவோம். ஆரஞ்சு மிட்டாய் தான். இதுதான் ஸ்வீடிஷ் கேண்டி. வேற எதுவுமே இந்த மரோகோ ஸ்வீடிஷோடது. இந்த கேண்டினாலே இது மட்டும் தான் ஸ்வீடிஷோடது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமதுரம் தான் நிறைய ஏமாத்திருக்கோம். ஹெல்த்தியா இருக்க ஒரு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுங்க? ஓகே. நீ டேஸ்ட் பண்ணிருக்கல சார்? நான் டேஸ்ட் பண்ணது இல்ல. இன்னும் வாயில தான் இருக்கு. ஆக முறைக்கு டேஸ்ட் பாப்போம். அந்த கலர் கலரா இருக்கிறது மட்டும் டேஸ்ட் பண்ணுங்க. இந்த கருப்பு வேண்டாம். 50 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. சோ இது கடைசி பார்க்கலாம். கடைசியா இது நம்ம ஊர்ல நார்மல் கிட்கட் மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குமோ? வேஃபர். ஆமா. இது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு வேஸ்ட் பண்ணாத. இது வந்து ஒன்னு வந்து வேற எதுக்குன்னா வாங்கியிருந்து எல்லாரும் சாப்பிட வச்சிரோம். இது வந்து ஒன்னு வந்து 10 krona வரும். ஒரே நேரத்துல எல்லாரும் சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் ஓபன் பண்ணி. வைக்க கூடாது. ஓபன் பண்ணா ஃப்ரிட்ஜ்ல வச்சு வேஸ்ட். ஃப்ரிட்ஜ்ல ஓபன் பண்ணாம தான் வைப்பாங்க. பரவாயில்ல ஆட்கள் நிறைய இருக்கு. ஆட்கள் எல்லாம் ஏற்கனவே ஃபுல் ஆயாச்சு. சும்மா வந்துட்டு வேஸ்ட் பண்ண வெனியும் இதே ஓபன் அத பண்ணலாம். வைக்கலாம். இது வச்சிருக்கோம். அது கேண்டிஸ் வச்சுக்கலாம். இது இந்த டேஸ்ட்ல இருக்கு. கருப்பு நிறைய இருக்கு. கசாயம் மாதிரி குடிச்சிருங்க. பர்க். பெர்க். அதே ஆனா இப்ப டேஸ்ட் ஏன் பெர்க்கெல்லாம் வரது இல்ல? இருக்கு. யாரும் சாப்பிடுறது இல்ல. வேஃபரா இது? ஆமா. பெர்க் சாக்லேட் சாப்பிடுறீங்களா? வேஃபர் இருக்கா இல்ல? ஆமா ஆமா வேஃபர். பெர்க்ல மட்டும் வேஃபர் இல்ல, நிறைய வேஃபர். கிட்கேட். நீ கேட்டதுல பெர்க் சாப்பிடுறீங்களா? அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. பர்க்கோட மைண்ட். அவனே சாப்பிட்டுட்டான். டேஸ்ட் பாக்குறதுக்கு என்ன உட்கார வச்சுட்டு ஃபுல் இதே அவனே நல்லா இருக்கிறதுனால. ஐயா டேஸ்ட் பார்க்க கொடுக்கலையா? ஐயோ நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் இது. பாப்பிங் கேண்டி. உள்ள பாருங்க. ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஸ்வீட்டே ஆமா. வாயில போட்டு வாய் அடிச்சிரும். இல்ல சூப்பரப்பா. இது பவுடர் மாதிரி தான் இருக்கு. வந்தேன் அந்த கொஞ்சமா கொடுங்க. பிஸ்கெட்டுக்கு. பாப்பிங் கேண்டி. அது வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளவு சின்னதா இருக்கு பவுடர். ஏதோ கற்கண்டு மாதிரி இருக்கா? வாய்க்குள்ள போட்டு நாக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வாய்க்குள்ள போடுங்க. அப்படியா? ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போடுங்க. நல்லா இருக்கும். வாய்க்குள்ள போட்டு நாக்கு ஐயோ இவ்ளோ எடுத்துட்டேன். சாப்பிட்றீங்களா யாராவது? நான் சாப்பிட்டிருக்கேன். நான் வீடியோ பார்த்திருக்கேன். அப்படியே போடுங்க.
ஆனா நாக்க வெளியில நீட்ட சொல்றான். நாக்க நீட் அப்படியே ஜம்ப் பண்ணும். கேமரா கிட்ட போய் ஏசமா எனக்கு சவுண்ட் வரும். ஆமா வெடிக்குது. நாக்க நீட்டமோ நாக்க நீட். கேக்குது. இப்ப கேக்குது. அம்மா உடலுக்குள்ளவே சத்தம் போட்டே போகும். நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பொரியும். என்ன நிறைய மிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சாக்லேட் அதிமதுரம் இது எல்லாத்தையும் என்னமோ நம்மளே வேணுக்கு நான் ஊட்டி விட்ட மாதிரி பேசுறான். நிறைய ட்ரை பண்ணுங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் என் வாய்ப்புல இருக்கு. என்ன எந்திரிச்சீங்க? அதான் சாப்பிட வேணாமா? ஓகே இது நல்லா இருக்கு. நைட்டு வாந்தி எடுத்துக்கலாம். கிட்கேட்லாம் சாப்பிட வேண்டாம். ஜஸ்ட் காமிக்கிறோம் என்னென்ன மாதிரி அங்க ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு இது மில்கா மில்க் தான் நினைக்கிறேன். ஒயிட் அதுல ஃப்ளேவர் போட்டுருக்கா வெளியில? ஒயிட்னு போட்டிருக்கான். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சாக்லேட்டா இருக்கு. இது நம்ம ஊர் கிட்கேட் தானே. இங்க வந்து கிட்கேட்ல ஒரே ஒரு கிட்கேட் தான் இருக்கும். இது ஃப்ளேவர்ஸ் நார்மல் தான் இருக்காது. இருக்கு. இங்க வந்து ஃப்ளேவர்ஸ். இது ஹேசல்நட் ஃப்ளேவர். ஓகே ஹேசல்நட் அது நார்மல் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் கிட்கேட்ல ஃப்ளேவர்ஸ் கிடைக்காதுல்ல. சோ இங்க வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். சோ அதனால ஒண்ணு. சோ ரெகுலரான கிட்கேட்ன்றதுனால நம்ம இத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைரி மில்க் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதே நம்ம ஓபன் பண்ண வேண்டாம். நீ எதையுமே ஓபன் பண்ணாத. நெக்ஸ்ட் சாக்லேட். இது வந்து சாக்கோ பை. அவர்தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். மாய மூடிட்டு நம்ம இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். லாட்டி சாக்கோ பை அப்படியே தான் இருக்கு. இது லாட்டி சாக்கோ பை தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது லாட்டி சாக்கோ பை டேஸ்ட் தான். இது பிஸ்கட் அப்படியே தான் இருக்கு. நீ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேணும். கட் பண்ண முடியாது எங்களால. அங்க அவங்களுக்கு ஒன்று எவ்வளோ தள்ளி போ. ஆக்சுவலா இதுல வந்து ஜஸ்ட் சேம் தான். அதே தான். லாட்டி சாக்கோபை எப்படி இருக்குமோ சேம். பட் என்னன்னா இந்த மரபு சாக்லேட்டோட பிராண்ட் அவங்க தான் இதை யூஸ் பண்றாங்க. இதோட பிரைஸ் வந்து 35 crowns 300 rupees வரும் ஒரு இதா ஒரு பேக்கெட். அப்போ இங்கேயும் அதே தான் வரும். லாட்டி சாக்கோபை 150 ரூபாய்கிட்ட ஒரு பேக்கேஜ் வரும். இப்போ டபுள் த பிரைஸ். ஓகே நெக்ஸ்ட் யா இது ஓபன் பண்ணி வைக்கலாம். இதுதான் வயிறு நிரம்பிட்டுனா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதை ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்ணு. வார ஒண்ணு இல்லையாடா. கேமரா நல்லா டீசெண்டா வீடியோ போட்டாங்க. பல்ல வச்சு கட்டிட்டேன். வேற நல்லா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி தூக்கிடுவோம். லேயரா இருக்குமோ? ஒவ்வொன்று. வாவ் சூப்பர். இது காணா இது பிரஸ் பண்ணி அட ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. என்ன பண்றாங்க இத காணா? ஜஸ்ட் பாப்கார்ன் மாதிரி தான். அத ஸ்லைஸ் போட்டு இது பண்ணி வச்சிராங்க. ஏய் நல்லா இருக்கு. நான் சவுண்ட் கவுக்குறேன். முறுமுறுன்றா. இதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இது என்ன ஃப்ளேவர்? ஆனியன் ரான்ச். ஏய் நல்லா இருக்கு. நம்ம ஒரு லேஸ் மாதிரியா? அங்க இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக் வெரைட்டிஸ் தான் சாப்பிடுவாங்க. நம்ம சைடு பொட்டேட்டோ அங்க கார்ன். நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கு. ஃப்ளேவர் அல்டிமேட் இருக்கு. இது என்ன ஒரு பாக்கெட் என்ன விலை? இது 200 rupees. 160 கரெக்டா கட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். ஆஹா இது நம்ம ஒரு சீஸ் ஃப்ளேவர் மாதிரி வருது. லேஸ் ஃப்ளேவர். இந்த லேஸ் பச்சை- குர்குரே டேஸ்ட். சார் கிரீம் ஆனியன் குர்குரே தான். ஒரு கிட்கேட்டை மட்டும் டேஸ்ட் பண்ணுவோமா? இதா டேஸ்டிங் போட்டு பாதியில டேஸ்ட் பண்ண மட்டும் அதுல சொல்லிட்டான டேஸ்ட் எப்படி இருக்கும்?
சரி இதை டேஸ்ட் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். சரி நம்ம டின்னராக முடிச்சுருவோம். சரி உங்களுக்காக தான் டேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது என்ன 50-50 பிஸ்கட் மாதிரி இருக்குது. கிராக்கர்ஸ் அப்படியே தான் இருக்குது பாருங்க. அந்த வாட்டை பார்த்தாலே 50-50 பிஸ்கட் தான். நல்லா இருக்கா? அந்த சீஸ் ஃப்ளேவர் தெரியுது நல்லா இருக்கு. கரெக்ட் சீஸ் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுதா. கொஞ்சம் ரஸ்க்கும் இல்லாமல் பிரெட்டும் இல்லாமல் நடுவில் ப்ளஸ் சீஸ் நிறைய இருக்கு. ரஸ்கு இல்லாமல் பிரெட் இல்லாமல்னா மொறுமொறுன்னு முழுன்னு தான் இருக்கும். நல்லா இருக்கு. நம்ம வெறும் பிளெயினாக சாப்பிட்றோம், அவங்க டொமேட்டோ சாலட் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சாக்லேட்லாம் ஸ்பான்சர் பண்ணது இவங்க தான். அவுட் ஆஃப் ஸ்டாக் யூடியூப் சேனல் ஓனர். இதுவும் ட்ரை பண்ணலாம். என்னோட ஃபேவரட். இதுவும் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து கடலை மிட்டாய் தானே உள்ள இருக்கு. இல்ல கடலை மிட்டாய் ஹேசல்நட். அப்படின்னா ஹேசல்நட்ன்றது ஒரு பருப்பு, ஒரு விதமான பருப்பு. அப்படியா? நல்லா இருக்கும். கொண்டக்கடலை பார்த்துருப்பீங்கல்ல, சன்னான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். பட் கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். கொண்டக்கடலே கொஞ்சம் பெருசா அழகா இருந்தா இருக்கும். அதான் பார்க்காத டேஸ்டா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணதே அதான். நாங்கெல்லாம் அதிகமா அங்க சாப்பிடுறதான். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த சரி நம்ம ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா கிரன்ச்சியா இருந்தா தான் சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையவே இருக்கு. நிறையவே நட்ஸ் தான். இங்கே மாதிரி சும்மா பேருக்கு ஒரு நட் போட்டு ஏமாற்ற மாட்டாங்க. அங்கே வந்து இதாக இருப்பாங்க. நீ காசு அதிகம் கொடுத்து வாங்க, நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க. இதை சும்மா எப்படி இருக்குன்றத ட்ரை மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இல்லாட்டி போய் காலி பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு சைடு ஜேசன் பேக்கரின்னு ஒரு பேக்கரி உண்டு. அங்க நம்ம பேக்கரியை ப்ரோமோட் பண்ணுவோம். பேக்கரி இது வந்து அப்பதான் அது நாளைக்கு உனக்கு ஆட் எல்லாம் வரும். இதெல்லாம் போட்டா என்ன செருப்பால அடிப்பாங்களே. சரி ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் காவல்துறை ஜங்ஷன் வள்ளியூர்ல இருந்து பக்கம். ஸோ அங்க வந்து இவங்களோட பேக்கரி இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கு. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து அஃபோர்டபுள், குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு வாட்டி உள்ளி போண்டா வாங்கினேன். உள்ளி கம்மியா இருந்து மாவு ஜாஸ்தியா இருக்கு. உள்ளி போண்டா தெரியாதா? ஆக்சுவலா உள்ளின்றது வேற ஒண்ணும் கிடையாது, வெங்காயம் போண்டா. திருநெல்வேலி சைடு வந்து அத வந்து உள்ளின்னு சொல்லுவோம். ஆனியன் போண்டா. அந்த ஆனியன்ல பாத்தீங்கன்னா ஆனியன் கம்மியா, போண்டா இவ்வளவு பெரிய சைஸா இருந்துச்சு, ஆனா ஆனியன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்படி எல்லாம் சொன்னா ஆடுக்கு வருவாங்களா? ஆடுக்கு வராங்க, வரல, நம்ம உண்மையை சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதாங்க பெங்களூர் தமிழ நியாயமா இந்த சேனல்ல நடத்துறாங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா பழபஜ்ஜி. இது வந்து ரொம்பவே நல்லா, ஏன்னா உள்ள வந்து 2 பழம் வைப்பாங்க ஆஃப் ஸ்லைஸ் பண்ணி. செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாவே செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு டெம்ப்ட் ஆகுது. அப்படியா? முடிஞ்சா டேஸ்ட் பண்ணுங்க எப்போ நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா. பழபஜ்ஜி. பழபஜ்ஜி நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், இந்த டேஸ்ட் வரல. ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா பழுத்த பழமா வைக்க மாட்டாங்க, அது ஒரு இஷ்யூ. ரொம்ப பழுத்த பழமா இருந்தாலும் அது வேற ஒரு. ரொம்ப பழம் இல்லை, இது மீடியமான ஒரு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். குவான்டிட்டியும் நிறையவே இருக்கு. ஒரு பழம் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ என்ன 2 ஸ்நாக்ஸ்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பனானா சிப்ஸ் என்னது சிக்கன் பிரெட் அடுத்தால இருக்கு. சிக்கன் தான் இங்க வீட்ல இருக்கு. அப்புறம் எங்க இருந்து எடுத்தீங்க? அதே கொண்டு மனதை எடுத்துட்டு வந்தீங்க.
ஸோ இது டேஸ்ட் பண்ணுமா இல்லை போதுமா? வேண்டாம். பனானா ஜூஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை லைக் பண்ணி காமிங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.